ஷால் வி ஸ்டார்ட்? ஸோ ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணி கடைசியாக கேமரா செட் பண்ணி இன்றைக்கி நின்றுட்டுருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட் வீடியோ என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க எத்தனை வாட்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோ பெருசாலாம் இல்லை, ஒரு 2-3 பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்மள்ட்ட என்னென்ன வாட்ச் இருக்குது, நான் வாட்சை பற்றி நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாமேங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 கேட்டகரி ஆஃப் வாட்சஸ் இருக்குது என்கிட்ட. ஒன்று ஒர்க்கிங் கண்டிஷன், இன்னொன்று நான் ஒர்க்கிங் கண்டிஷன், அதுக்கப்புறம் பிராண்டட் வாட்சஸ். ஸோ இது 3மே. ஸோ பிராண்டட் வாட்சஸ்னால் என்கிட்ட ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து இந்த கேஷியோவோட வேர்ல்ட் டைம். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாள் யோசித்து 2500 ருபீஸ்க்கு வாங்கினது. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப யோசித்து இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறத யோசித்து தான் வாங்கினேன். என்ன தான் யோசித்தாலும் அந்த வாட்ச் மேலே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால ஏதாவது ஒன்று வாங்கிடுவேன். ஸோ எங்கே போனாலும் சரி, ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு அல்லது ஏதாவது ஒரு ரேண்டமாக ரோட்டில் போகும்போது அந்த வாட்ச் பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, சரி அதை வாங்கிடுவேன். ஸோ அது நம்ம பட்ஜெட்குள்ளே வரணும். ஸோ என்னோடய ஐடியா என்ன அப்படிங்கிறது, ஒரு 1000 ருபீஸ்க்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வாட்ச்சு பிராசோ அப்படின்னு ஒரு பிராண்டு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மொத்தம் 4 வாட்ச் 450 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ அது வந்து கப்பல் வாட்ச். ஸோ அதே மாதிரி பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், சின்னதாக ஒரு லேடிஸ் வாட்ச் இருக்கும். அதே மாதிரி ப்ரௌன் கலரில் ஒன்று இருக்கும், அந்த ப்ரௌன் கலர் வாட்ச். ஸோ இதையுமே வந்து வாங்கினது 4 வாட்ச் 450 ரூபாய்க்கு. ஆனால் இதை வந்து நிறைய தடவை ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 தடவை நான் வந்து பேட்டரி மாற்றி, அதுக்கப்புறம் உள்ளே அந்த டயல்லாம் மாற்றிருக்கேன். உள்ள டயல் வேறு மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு டயல் மாற்றி, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் உடஞ்சி. இந்த பிளாக் கலர் வாட்சோட பேர். ஸோ ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஸ்லீக்காக ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பிளாக் கலரில் ஒரு பேர், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் ஒரு பேர். ஸோ எங்கே போனாலும் பேராக நாங்கள் போட்டுட்டு போவோம். ஸோ நல்ல வாட்ச் 450 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். ஆக்சுவலாக நான் அது வந்து ஒரு 3 இயர்ஸாக வச்சுருக்கேன். கேஷியோ அப்படின்ற வாட்ச் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்சோட ப்ரைஸ் பார்க்கும்போது 11,000 8,000லாம் இருந்துச்சு. நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம 11,000 8,000லாம் போட்டு வாட்ச் வாங்க முடியாது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபஸ்ட் காப்பி வாட்சஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு 850 ருபீஸ்க்கு ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் வாங்கின ஒரு வாட்ச் இது. இது வந்து கேஷியோட ஜி-ஷாக்கோட ஃபஸ்ட் காப்பி. எக்ஸாக்ட் கேஷியோ கிடையாது, கேஷியோட ஃபஸ்ட் காப்பி. ஆனால் எக்ஸாக்ட் கேஷியோ மாதிரியே இருக்கும். ஸோ இதை வச்சு கொஞ்ச நாள் சீன் போட்டுட்டு இருந்தேன். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு 6 மாதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெரிய லெசன் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்போவுமே வந்து வாட்ச் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டல் வாட்ச் இருக்குது, அப்புறம் அனலாக் வாட்ச் இருக்குது. ரெண்டுலேயுமே டைம் வேறு மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு டைமுக்கு நம்ம போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் இந்த அனலாக் வாட்ச் ஓடுறது நின்றுச்சு. டிஜிட்டல் வாட்ச் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் தப்பாக தான் ஓடும். ஸோ சடனாக அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த என்ன சொல்கிறது, அவர் அண்ட் மினிட் ஹேண்ட்லாம் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு டைம் இருக்குது தெரியுதுங்களா, என்ன டைம் இருக்குது, ஏதோ ஒரு டைம் இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் 2 ஷேக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோன்னா டைம் வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போ டைம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு இடத்துல நிற்கல, தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி. ஒரு 850 ருபீஸ் ஜஸ்ட் ஒரு 6 மந்த் யூசேஜ்க்காக வாங்கினேன். டோட்டலி வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகே, ஸோ நெவர் பை அ வாட்ச் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். ஐ லேர்ன் தட் லெசன் ஃப்ரம் திஸ் வாட்ச். நாய்ஸ், நம்ம யூஸ்வலாக ஜாகிங் போகிறோம்லாம் ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் ஸ்மார்ட் வாட்ச் இருந்தால் தான் ஜாகிங் போவேன் அப்படிங்கிறனால ரொம்ப யோசித்து நிறைய தேடி ரவுண்ட் டயல் தான் வேணும், ப்ரௌன் ஸ்ட்ராப் தான் வேணும்னு கேட்டு ப்ரௌன் ஸ்ட்ராப் கிடைக்கல. ஸோ அதோட ஒயிட் ஸ்ட்ராப்போட ஒரு வாட்ச் வாங்கினேன். ஸோ அந்த ஒயிட் ஸ்ட்ராப் வாட்ச்சு, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராப்புக்காக ஒரு 100 ருபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து 1200 ருபீஸ். ஏதோ ஒரு ஆஃபரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நான் ஒரு நாள் கூட வாக்கிங் ஜாகிங் எதுவுமே போகல. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து யூஸ்வலாக நமக்கு யூஸ்லெஸ் தான். நம்ம எதுக்காகவே யூஸ் பண்ணுவோம். டெய்லி நம்ம ஹார்ட் ரேட்டு, பிபி, ப்ரெஷர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் பேஷண்ட்டாக பொழுதுனைக்கு பார்த்துட்டே இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு கிமிக்காக வாங்கினது. அது கடைசியாக என்னாச்சு அப்படின்னா, இது ஒரு தடவை ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதாவது சார்ஜ் ஏறாது, அப்டேட் வராது. ஸோ இதை வந்து ஒரு தடவை சர்வீஸ் சென்டரில் கொடுத்து, அது ஒரு வெரி worst சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வாட்ச் கொடுத்தா நீங்கள் ஸ்ட்ராப் மாற்றிருக்கீங்க, ஒரிஜினல் ஸ்ட்ராப்போடு வேணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு ஸ்ட்ராப்பை மாற்றி எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஒரிஜினல் பாக்ஸோடு கொண்டு வரணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு ஒரிஜினல் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ரிட்டன் போட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ரீப்ளேஸ் ஆகி வந்த வாட்ச் தான் இது. இதில் மறுபடியும் அந்த ஸ்ட்ராப்பை மாற்றி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் இப்படி கையில் வச்சுருக்கும் போது ஒரு தடவை கீழே வந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வாட்சுக்கு டைம் சரியில்லை, இந்த வாட்சில் எந்த டைமும் தெரியல. ஓகே, ஸோ அதோட இந்த ஸ்மார்ட் வாட்சோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து அலிபாபாவில் 1200க்கு வாங்கினேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு, ஒரு ஸ்கொயர் டயல். சும்மா டைம் பார்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம்.
நம்ம பிபி ப்ரெஷர் மானிட்டர்லாம் பார்க்க போகிறதில்ல, ஸ்டெப்ஸ் கவுண்ட் பார்க்க போகிறதில்ல. நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்ஓ கலரில் வாங்கிடுறது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ இதுவும் ஒரு 1200 வேஸ்ட் ஆஃப் மணி. இப்போ அது யூஸ்லெஸ்ஸாக என் வீட்டில் இருக்குது. இந்த பிராண்டட் வாட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது அந்தளவுக்கு பிராண்டட் வாட்ச் கிடையாது. ஆனால் பார்த்தா ஒரு பிராண்டட் வாட்ச், ஒரு ரிச் லுக் இருக்கும். இது ரீசெண்டாக ஒரு தடவை சிவா டெக்ஸ்டைல்ஸ் போகும்போது 150 ருபீஸ்க்கு பார்த்து வாங்கினேன். ஸோ யூஸ்வலாக அந்த ரேக்கில் நான் சர்ச் பண்ணுறது வழக்கம். சும்மா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படின்னு சும்மா கையில் போட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. சரி ஓகே நல்லா இருக்கே வாங்கிடுமே. 150 ருபீஸ்க்கு வாங்கினேன். இப்போவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இது இன்னும் ஒரு 2 or 3 மந்த்ஸில் எதுவும் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் பேட்டரி போயிடும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி வந்து செகண்ட் பார்ட்டி அதாவது நான் பிராண்டட் வாட்சஸ்லாம் வாங்கும்போது. ஸோ அதனால் என்னால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கலாம். ஆனால் இப்படி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து மனசு கஷ்டமாயிடும். நல்லா நம்ம கையிலேயே கட்டியிருந்து திடீர்னு ஒரு நாள் வீணாக போகும்போது யூஸ் ஆகாமல் கிடக்கும்போது ஸோ அந்த மாதிரி நான் தூக்கி போடாமல் வச்சுருக்க வாட்சஸும் இருக்குது. ஸோ அதுதான் அந்த கேஷியோ அதெல்லாம். ஸோ ஆசைப்பட்டு வாங்கினோம், எப்படி தூக்கி போடுறது மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அது சும்மா இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போதைக்கு நல்லாயிருக்கு. 150 ருபீஸ், ஆனால் பார்த்தா ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நமக்காக அமையணும். வாங்கணும்னு நினச்சி போகிறதில்ல, ஜஸ்ட் அமைஞ்சால் வாங்கிக்க வேண்டியது அவ்வளோ. அடுத்து அதே மாதிரி அதே சிவா டெக்ஸ்டைல்ஸில் கஸ்டம் அப்படின்னு ஒரு பிராண்ட், பேரே கஸ்டம், அதாவது CUSTOM. இது ஆக்சுவலாக பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குற வாட்ச் தான். CUSTOM அந்த கஸ்டம் சொல்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும். அதே மாதிரி நைஸ் ஸ்லீக்காக இருக்கும். ரொம்ப மாடர்னாக இருக்கும். பிராண்டட் வாட்ச் மாதிரியே இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ். ஸோ இதே மாதிரி கஸ்டமில் பிளாக் ஸ்ட்ராப்பு, சேம் டயல் எல்லாமே அப்படி தான். பிளாக் ஸ்ட்ராப் மட்டும் வச்சு அது ஒரு 250 ருபீஸ்க்கு ஒரு வாட்டி வாங்கினேன். ஸோ அது ஒரு 2 தடவை பேட்டரி போயிடுச்சு. ஆனால் பார்த்தா ரொம்ப பிராண்டட் வாட்ச் மாதிரி ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இது எப்போல்லாம் நான் வந்து அந்த ப்ளூ அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் பண்ணுறனோ அப்போ இந்த மாதிரி வாட்சஸ் போட்டு போவேன். ஸோ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட வேஸ்ட் ஆஃப் மணி. 400 ருபீஸ்க்கு இப்போ தான் லாஸ்ட் மந்த் தான் வாங்கினேன். அதுக்குள்ளே பேட்டரி போயிடுச்சு. பேட்டரி மாற்றினா அதுக்கு ஒரு 70 ருபீஸ் ஆகும். ஸோ அதுவும் வேஸ்ட் ஆஃப் மணி. பட் இப்போதைக்கு நல்லாயிருக்கு. பேட்டரி மாற்றினா ஓடும். ஓகே. நான் ரொம்ப யோசித்து வாங்கினேன் சொனாட்டா வாட்ச். சரி நம்மக்கிட்ட ஒரு பிராண்டட் வாட்ச் ஒன்று கூட இல்லையே, நம்ம பாட்டுக்கு இவ்வளோ மணி இப்போ நான் இது வரைக்கும் காட்டின வாட்சஸ்லாம் கவுண்ட் பண்ணி அது இல்லாமல் நான் உடஞ்சி போனதெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணாலே அதோட ஒர்த்தே அரௌண்ட் ஒரு 7,000 to 8,000 வந்துடும். லைக் 500, 450 அந்த மாதிரி ஒவ்வொன்றா வாங்கி எல்லாத்தையுமே வீன் பண்ணிவிட்டு சரி பிராண்டடாக ஒரு வாட்ச் வாங்குவோம், நல்ல வாட்சாக வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக சொனாட்டா வெப்சைட்டை தேடிட்டே இருந்தேன். அப்போயும் நம்மளோட ஐடியா என்னென்னா 100 ருபீஸ்க்குள்ளே இருக்கணும். 100 ருபீஸ்க்கு யாராவது வாட்ச் வாங்கலாம். பொம்மை வாட்ச் வேணால் வாங்கலாம். நம்ம சின்ன வயசில் அந்த லாலிபாப் மிட்டாயெல்லாம் வச்சு வாட்ச் வாங்கலாம், அது வேணால் வாங்கலாம். ஸோ இது என்னன்னா 1000 ருபீஸ்க்குள்ளே வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா தேடி ஃபில்டர் பண்ணி அப்போதைக்கு ஏதோ சேல் போட்டிருந்தாங்க. இப்போது அது அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 850 ருபீஸ். ஆனால் அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1200. அந்த சேலில் 850 ருபீஸ்னு கிடச்சிது. ஸோ நல்ல பிராண்டட் வாட்ச். இல்லை டேட்டு டைம் எல்லாமே இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த 31st வர்ற மந்த்து கரெக்டாக மூவ் ஆகிடும். 30 days இருக்கிற மந்தில் மட்டும் நம்ம ஒரு நாள் டேட்டை மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் மற்றபடி இது நல்ல சூப்பரான வாட்ச்சு. ரொம்ப ரிச்சாக இருக்கும். எங்கெல்லாம் ப்ரொஃபஷனலாக போகிறோமோ அங்கெல்லாம் அந்த வாட்ச் நான் போட்டுட்டு போவேன். நல்லாயிருக்கும். ஸோ சொனாட்டா ரெக்கமெண்டட். ஸோ அடுத்து இந்த சில்வர் ஸ்ட்ராப்பு அந்த ஸ்டீல் வாட்சஸ் அதெல்லாம் வந்து என்கிட்ட ஒரு கலெக்ஷனே இருக்குது. அதாவது என்ன தான் நம்ம ஸ்டீல் வாட்ச் போட்டாலும் ஒவ்வொரு வாட்சும் நமக்கு ஒவ்வொரு லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒவ்வொரு வாட்சும் வாங்கினது. ஸோ அந்த ஒவ்வொரு வாட்சுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்குது. கொஞ்சம் சென்டிமெண்ட்லான விஷயங்களாக இருக்குது. அது ஒவ்வொரு தடவை வாங்கும்போது நான் யோசிப்பேன், நம்மள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்டீல் வாட்ச் இருக்குது, ஆல்ரெடி ஒரு சில்வர் வாட்ச் இருக்குது, எதுக்கு நம்ம மறுபடியும் இதை வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் வாங்குவேன். இருந்தாலும் வேறு வழி எல்லாம் வாங்கிடுவேன். இன்னும் என்னோடய விஷ்லிஸ்ட்டில் போட்டு நிறைய சில்வர் வாட்சஸ் இருக்குது, சில்வர் ஸ்ட்ராப்பு. ஸோ அது வந்து இப்போவுமே ஒரு வாட்ச் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கேஷியோவில் அந்த வின்டேஜ் அந்த சில்வர் வாட்ச் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. நேற்று ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன், த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு படம். ஸோ அந்த படத்தில் வந்து ராஷ்மிகா அந்த வாட்ச் போட்டிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. சரி வாங்கிடுவோமே அப்படிங்கிறதுக்காக அந்த வாட்சை ஆர்டர் போட்டு இப்போ அந்த வேலை இருக்குது. வந்துச்சுன்னா முடிஞ்சு அந்த வீடியோட கடைசியில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சில்வர் வாட்சஸோட கலெக்ஷன் அப்படின்னா பெருசாக கலெக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி அங்கங்கே போகும்போது வாங்கியிருக்கிறது. இதில் ஒரு பிராண்டட் வாட்ச் கூட என்கிட்ட இல்லை. எல்லாமே வந்து செகண்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி. ஸோ அந்த மாதிரி வாட்சஸ் தான் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ரோலக்ஸ் மாதிரியே இருக்கும். நான் பசங்க கேட்கும்போது போலக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்லான வாட்ச். இது எப்போ வாங்கினது அப்படின்னா என்னோடய மேரேஜ் அப்போ நானாக போய் தேடி ரொம்ப யோசித்து இந்த வாட்ச் 450 ருபீஸ்க்கு ஒர்த்தா, நம்ம 450 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய வாட்ச் வாங்கலாமா அப்படின்னு ரொம்ப யோசித்து எப்போ வாங்கினேன் அப்படின்னா 2022 வாங்கினேன். ஸோ 2022 வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தடவை பேட்ரி மாற்றிருப்பேன். ஒரு தடவை இந்த உள்ளே இருக்குல்ல அந்த பிளாக் கலரில், ஸோ அது வந்து உள்ள உடஞ்சி போச்சு. ஸோ அதான் ஒரு தடவை கொடுத்து சரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த வாட்ச் இன்னும் நல்லா ரன்னிங் கண்டிஷனில், ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது.
எப்போ என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலும் அதில் இந்த வாட்ச் வந்து இந்த வாட்ச் மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஸோ அந்தளவுக்கு இந்த வாட்ச் கொஞ்சம் ஸ்பெஷலான வாட்ச். ஏன்னா நானே தேடி அலைஞ்சு எனக்காக வாங்கினது. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான வாட்ச். இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. 450 ருபீஸ்க்கு ரியலி ஒர்த். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது நான் நிஜமாகவே ஒரு வாட்ச் கடையில் வாங்கினேன். ஸோ மற்றதெல்லாம் வந்து நான் காட்டினது மேக்ஸிமம் வெப்சைட்டில் வாங்கியிருப்பேன். அப்படி இல்லாட்டி இங்கே சிவா டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது கடையில் வாங்கியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு வாட்ச் கடையிலே வாங்கினது. ஜவஹர் பஜாரில் அது ஒரு வாட்ச் கடை பேர் ஞாபகம் இல்லை. அந்த தனிஷ்க் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் அது வாங்கினேன். நல்லா பேரம் பேசி 550 சொன்னாங்க. 450க்கு வாங்கினேன். ஒர்த்தான வாட்ச், சில்வர் வாட்ச். இதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். முடிஞ்சால் 2-3 ஃபோட்டோஸ் கூட நான் அட்டாச் பண்ணுறேன். டெல்டன் அப்படின்னு ஒரு பிராண்டு. அது பிராண்டட்லாம் கிடையாது. டெல்டன்ங்கிற பேரில் நிறைய வாட்சஸ் இருக்குது. ஸோ அதில் அது பெரிய டாப் பிராண்ட்லாம் கிடையாது. ஸோ அதில் ஒரு வாட்ச், சில்வர் வாட்ச். இது ஒரு நல்ல லுக் இருக்கும். ஸோ இந்த வாட்சுமே வந்து நான் அதே மாதிரி சிவா டெக்ஸ்டைலில் எப்போயோ ஒரு தடவை வாங்கினேன். ஒரு தடவை இதில் பேட்டரி மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ மற்றபடி இது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. நல்ல ஸ்லீக்கான வாட்ச், நல்ல ஸ்டைலாக இருக்கும். எப்போல்லாம் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி செலிப்ரேஷன் அந்த மாதிரி டைம் போகும்போது இந்த வாட்ச் நான் யூஸ் பண்ணுவேன். ரெட்ரோ ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்போல்லாம் க்ரீன் ஷேட் போடுறணும், க்ரீன் கலரில். ஸோ அதே சில்வர் வாட்ச், கொஞ்சம் அந்த ஸ்ட்ராப் டிசைன் மட்டும் மாறி இருக்கும். உள்ள க்ரீன் டயல் இருக்கும். ஸோ க்ரீன் கலர் அவுட்ஃபிட்டில் போகும்போது நான் இந்த மாதிரி வாட்ச் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது அந்த ஓரளவுக்கு அந்த விண்டேஜ் ஃபீல் இருக்கும். நம்ம ஏதோ அந்த வயசான அங்கிள்ஸ்லாம் போட்டு போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நம்மளும் அங்கிள் ஆகிட்டோங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்காக அப்பப்போ இந்த வாட்ச் நான் போட்டு போவேன். கலெக்ஷனில் ஃபைனலாக ஆட் ஆன ப்ராடக்ட்டு இது. ரொம்ப யோசித்து வாங்கினேன். நம்மகிட்ட ஏற்கனவே நிறைய சில்வர் ஸ்ட்ராப் வாட்ச் இருக்குது. ஸோ இதையும் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் அதே மாதிரி சிவா டெக்ஸ்டைல்ஸ் போகும்போது சும்மா ஒரு தடவை பார்க்கும்போது வாங்கினேன். ஸோ இது அந்த ஸ்கொயர் டயலு. ஸோ அந்த ஸ்கொயர் டயலில் இது நம்ம கைக்கு செட் ஆகுமா ஆகாதா எதுவுமே தெரில. ஸோ வாங்கணும்னு தோணுச்சு, போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சரின்னு வாங்கிட்டேன். ஸோ அதோட ப்ரைஸஸ் அரௌண்ட் 250. இது வரைக்கும் நான் காட்டின எல்லா வாட்சுமே 500 அபோவ் கிடையாது. எல்லாமே மேக்ஸிமம் 450. சில்வர் வாட்ச் எல்லாமே 450. இது வந்து 250 ருபீஸ்னு வாங்கினேன். அந்த க்ரீன் கலர் வாட்ச் வந்து 180 ருபீஸ்னு வாங்கினேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப கம்மி. என்னோடய பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இது சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வாங்கலாம். ஆனால் அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் வேலைக்கே ஆகாது. இதான் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கின வாட்ச் அப்படின்னா, ஸோ ஒன்று அந்த சொனாட்டா வாட்ச் 850 ருபீஸ், இன்னொன்று இந்த கேசியோ வேர்ல்ட் டைம். ஸோ இதுவுமே வந்து நம்ம அப்பப்போ எங்கேயாவது வேர்ல்ட் கண்ட்ரிஸ் போகும்போது அப்போ நமக்கு வேர்ல்ட் டைம் பார்க்க வேணுங்கிறதுக்காக இப்போவே நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வரைக்கும் என் பாஸ்போர்ட்டில் ஒரு பேஜ் கூட விசா பிரிண்ட் ஆனதே கிடையாது. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏதாவது அவைலபிளாக. தட் இஸ் இட். ஸோ சும்மா ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிது, ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது வாட்ச் கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll see you again in a different video if possible.